ஆத்துமா கர்த்தருக்குள்ளாக மரித்து புதுப்பிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு ஒரு முறை மரணம். ஒரு மனிதனுக்கு ஒரு முறை மரணம். ஆத்துமா கர்த்தருக்குள் புதுப்பிக்கப்படாமல், கர்த்தருக்குள் மரித்து பிழைக்காமல் இருக்கும் என்று சொன்னால் மனிதனுக்கு இருமுறை மரணம். இரண்டாம் மரணம் எது? நரகம். இரண்டாம் மரணம் நரகம். கர்த்தருக்குள்ளாக சிலுவையிலே அறையப்பட்டிருக்கு. அதுதான் ஆத்தும மரணம். ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதை நாம் தக்க வைத்துக் கொள்ளாமல் அதை நாம் அந்த அனுபவத்தை இழந்து போய் விடுவோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? இரண்டாவது மரணத்துக்கு நாம் பங்கு பெற வேண்டியது இருக்கும்.